இந்த வேளையில் சங்கீதம் 5வது அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 5. நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஆமே. போது இந்த வாசிக்கப்பட்ட 5வது சங்கீதத்தில் நம்ம பார்க்குற 2 காரியங்கள் பார்க்குறோம். முதல் காரியம் இது ஒரு என்ன சொல்லுது, ஜெப பாதுகாப்புன்னு சொல்லலாம். முதலாவது காரியம் ஜெப பாதுகாப்பு. அடுத்ததான ஒரு காரியம் நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களை கர்த்தர் எப்படி காப்பாற்றுகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது ஜெப பாதுகாப்பு. அந்த ஜெப பாதுகாப்பு நம்ம பார்த்துட்டோம்னா அங்கே நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஜெபத்துக்கு வந்த உடனே நம்ம ஆரம்ப ஜெபம் என்ன பண்ணுறோம், நம்மளை பரிசுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பரிசுத்தம் பண்ணினா தான் நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கர்த்தர் என்ன பண்ணுவார், கேட்பார். அதை தான் ஜெப பாதுகாப்புன்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோமா, தியானிக்கிறோமா. நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதும் ஒரு விதமான தியானம். அப்போ நம்ம தியானிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணணுமா, செவி கொடுக்கணுமா. இப்போ பாருங்கள், நம்ம சுவிசேஷங்கள் அறிவிக்கிறப்ப அந்த சுவிசேஷங்கள் கர்த்தர் செவி கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது புற ஜாதிகளுக்காக நம்ம சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுடைய சத்தம் கர்த்தரிடத்தில் போகுது. அது ஜனங்களிடத்தில் அல்ல, அது கர்த்தரிடத்தில். ஏன்னா நன்மை அருளுகிறவர், கிருபை அளிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் நம்முடைய விண்ணப்பங்கள் கர்த்தருக்கு முன்பாகவும் சுவிசேஷங்கள் ஜனங்களுக்காகவும் நம்ம சொல்லப்படுகிறோம். அப்போ நம்மளுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கர்த்தர் கேட்டருளணும். என் தியானத்தை அவர் என்ன பண்ணணுமா, கவனிக்கணும். இப்போ நம்ம பொதுவாக நம்ம பிரசங்கம் பண்ணுறதே என்ன சொல்கிறோம், வேத தியானம்னு சொல்கிறோம். அந்த தியானம் வேறு, இந்த ஜெப தியானம் வேறு. ஜெப தியானங்கிறது நம்ம கர்த்தரோட ஒருமுகப்பட்டவர்களாக நம்ம அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பாதப்படியில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கிற அந்த வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், ஜெப தியானம்னு சொல்லுவோம். பாருங்கள், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என் ராஜாவே, என்னை ஆளுகிற ராஜா யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், முதலாவது நம்ம இந்த பாதுகாப்பு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற போது என்னை நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். ஏன்னா உலகத்தில் பல காரியங்கள் என்ன பண்ணுது, மனுஷர்களையும் ஆளுகை செய்து கொண்டு வருகிறது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், தெரிந்தோ தெரியாமலோ நம்ம அதில் விழுந்து விடுகிறோம். அப்படிப்பட்டதான அந்த மாதிரி ஆளுகையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், முதலாவது நம்மை விடுவித்து கொள்ளணும். அது நம்மால் ஆகாத காரியம், எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் ஆகும். ஒரு காரியத்திலேருந்து விடுபடுகிறது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. நாம் நினைக்கலாம், நான் சொல்லலாம், நான் இந்த காரியத்தை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாளைக்கு அதே சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நமக்கு வருகிற போது நம்ம என்ன பண்ணுவோம், அதில் விழுந்து விடுவோம். அது மனுஷரால் மேற்கொள்ளப்படுகிற முயற்சி தான். நான் இதிலேருந்து வெளியே வந்துடுவேன்
அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இதுவே ஒரு வேளை நம்ம உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் நின்று காத்திருந்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, இது என்னை எடுத்து போடுங்க ஏசப்பா, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுக்கிற போது, அவர் அதை நம்ம இடத்துலேருந்து நீக்கப்படுகிற போது, அப்போ அந்த காரியம் என்ன பண்ணாது, நம்மளை மீண்டுமாய் வந்து நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதான் பாருங்க, அப்படி நம்ம என்ன பண்ணணும், நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாக கர்த்தரை எப்போதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கணும். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அவர்தான் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். எத்தனையோ ஏழை ஜனங்கள் தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று பலதரப்பட்ட வாசல்களில் போய் நிற்பாங்க. எனக்கு நியாயம் வேண்டும் என்று வேதத்திலேயே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த விதவைகளின் வேண்டுதல்கள் அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் எவ்வளவோ வாசல்களில் போய் நீதிக்காக நிற்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நீதி செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், நிச்சயமாய் அவரை தேடி வருகிற யாவருக்கும் நன்மை செய்வார், நீதி செய்வார், கிருபை அளிக்கிற தேவன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்க வேண்டுமானால் அந்த காலையிலே நம்ம என்ன பண்ணணுமா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, எப்பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை காலையிலே கேட்கணும்னா அதுக்கு முன்பாக நாம் என்ன பண்ணணும், ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நம்முடைய சத்தத்தை காலையிலே உயர்த்துகிற போது தான் அவர் காலையிலே அந்த சத்தத்தை கேட்டருள முடியும். அப்போ அந்த அனுபவங்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய சத்தத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். புறஜாதிகளுக்கு அல்ல, உலகத்தாருக்கு அல்ல, எந்த ஒரு காரியங்களுக்காக அல்ல. நம்முடைய சத்தத்தை முதலாவது நம்முடைய சத்தத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். பாருங்க, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவன் அல்ல, பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. இதுதான் ஒரு பாதுகாப்பான ஜெபம். என்னது, துன்மார்க்கத்தில் நீர் பிரியப்படுகிற தேவன் அல்ல அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட இருக்க துன்மார்க்கத்தை நீங்கள் எடுத்து போடுங்க. ஏன்னா என்கிட்ட நீங்கள் வரணும்னா நான் துன்மார்க்கனா இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. இப்போ நான் தீமையானவனாக இருந்திருந்தா உம்மிடத்துல வந்து சேர முடியாது. அதனால் என்கிட்ட என்ன பண்ணுங்க, என்கிட்ட இருக்கிற எல்லா தீமைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டுருங்க. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். கர்த்தருக்கு முன்பாக வீம்புக்காரர்கள் நிற்க முடியாது. ஒருவேளை என்னிடத்தில் வீம்புகள், வீண் வைராக்கியங்கள் இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. அப்போ தான் நான் உங்கள் சமூகத்தில் வந்து என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். அக்கிரமக்காரர் யாவரையும் நீர் வெறுக்கிறீர். பாருங்க, அக்கிரம செய்கைக்காரர்கள் யாவரையும் கர்த்தர் வெறுக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ அக்கிரமம் செய்கிறவர்களாக இருந்தால் நாம் என்ன பண்ண முடியாது, தேவன் பிரியப்படுகிறவர்களாய் காணப்பட முடியாது. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது அவர்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று. அப்போ அக்கிரம கிரியைகளை என்னிடத்துலேருந்து எடுத்து போடுங்க. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். பாருங்க, யாரை அழிக்கிறாரா, பொய் பேசுகிறவர்களை. எப்படிப்பட்ட பொய்கள், வேத தூஷணங்களை சொல்லுகிறவங்க, வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்கிறவங்க, அவர்களை மாத்திரமல்ல, பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக பொய்களை சொல்லி கொண்டு வருகிறோம். ஒரு சிலரை திருப்திப்படுத்துவதற்காக, ஒரு சில காரியங்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக என்று பல்வேறு விதமான பொய்களை புரட்டுகளை நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவாக இந்த உலகத்தில் இருந்தும் வேத காரியங்களிலிருந்து நம்ம பொய்களை தவிர்ப்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஏன்னா அவர்களை அழிக்கிறவராக காணப்படுகிறார். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷரையும் கர்த்தர் அருவருக்கிறார். பாருங்க, இரத்த பிரியர்கள். அப்போ அதுக்காக நம்ம கொலை செய்கிறவர்களாக அல்ல, அந்த இரத்தத்தை குற்றவாளிகளாக்குகிறவங்க. ஏன்னா நாம் ஒருவரை குற்றம் சொல்லுகிறோம் என்றால் அந்த இரத்தம் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக போகிறப்ப, அந்த இரத்தம் கர்த்தரிடத்தில் பேசுகிறப்ப அவர்களை நம்ம என்ன பண்ணுவோம், நாம் அந்த இடத்துல குற்றவாளிகளாக இருப்போம். யாரையும் நம்ம குறை சொல்லுகிறவர்களாக, அந்த இரத்தங்களுக்கு விரோதமாக நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். அவர் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் ஓடுகிறது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான விலையேற பெற்ற ரத்தம் தான். அதனால் நாம் யாருக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அருவருக்கிறார். பாருங்கள், நம்ம இடத்துல இந்த பொய்,
கபடு, சூது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. ஏனெனில் அவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். நானும் இப்ப பாருங்க, அவர் தன்னை குறித்து பேசுகிறார். இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். அப்ப இந்த காரியங்கள் ஒருவேளை என்னிடத்துல இருந்தால், இந்த ஜெப வேளையில அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு பாதுகாப்பு ஜெபம் பண்ணிட்டு, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். இப்பொழுது நான் என்ன பண்றேன்? நானும் இப்பொழுது வந்து மிகுந்த கிருபையினால, உங்க மிகுந்த கிருபையினால உமது ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். இப்போ அந்த பணிந்து கொள்ளக்கூடிய தைரியம் எப்போ வருகிறது? மேற்சொல்லப்பட்ட அக்கிரம கிரியைகள், பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு எடுத்துக்கொண்டால் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பயபக்தியோடு தேவனுடைய சந்நிதியில் வந்து தொழுது கொள்ள முடியும். இருதயம் முழுவதும் பொய்களாலும் கபடங்களாலும் எரிச்சலாலும் வீணான காரியங்களாலும் நிறைந்திருந்து நம்ம என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய சமூகத்தில் தொழுது கொள்ள முடியாது. ஆனால் அநேகர் தொழுது கொள்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தருக்குரிய பயபக்தி இல்லை, உண்மையான பயபக்தி இல்லை, ஒரு போலியான காரியங்கள் தான் இருக்குது. பாருங்க, அவங்க சும்மா பேருக்காக, மற்றவருடைய பார்வைக்காக என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, தொழுது கொள்ளுவாங்க, ஆராதனை முழுவதிலும் நிற்பாங்க. ஆனால் உள்ளத்திலோ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கர்த்தர் வெறுக்கிறவர்களாக, கர்த்தரே அவர்களை வெறுக்கிறவர்களாக, கர்த்தர் அருவருக்கிறவர்களாக, கர்த்தர் பிரியப்படாத அப்படிப்பட்ட சந்ததிகளாக இருப்பாங்க. நாம் என்ன பண்ணணுமா? இருதயத்தில் பயபக்தியோடு கர்த்தருக்கு முன்பாக வந்து பணிந்து தொழுது கொள்ள அப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம காணப்படணும். அப்போ அந்த பயபக்தி நம்ம இடத்துல வரணுமானால், முன்பாக சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொள்ளுங்க, என்னை விட்டு விலக்குங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இதை நம்ம தேவனிடத்தில் சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். ஏன்னா இது ஒரு நாள் நம்ம எடுத்து போடுகிற காரியம் அல்ல. இந்த நாள் நம்ம பாவம் செய்யாது இருப்போம். ஆனால் நாளைக்கே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நம்மை வந்து சோதிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பதறி இந்த காரியங்களை செய்து விடுவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில் வந்து தேவனுடைய சந்நிதிக்கு நேராக நம்ம வந்து அமர்ந்து காத்திருக்கிற போது இந்த பாதுகாப்பு ஜெபங்களை நம்ம ஏறெடுக்க கட்டளை கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாதுகாப்பு இல்லாமல் நம்ம தேவனுடைய சந்நிதிக்கு வர முடியாது. கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு நிச்சயமாய் தேவை. அவர்கள் வாயில் உண்மை இல்லை. பாருங்கள், இப்போ சொன்ன பார்த்தீங்களா? வந்து நிற்பாங்க ஆராதனையில் 2 மணி நேரம் ஆனாலும் சலிக்காமல் நிற்பாங்க. ஆனால் அவர்களுடைய வாயில் என்ன இல்லையா? உண்மை இல்லை. அவர்கள் உள்ளம் எப்படி இருக்கிறதாம்? கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாருங்க. அதே போல பாருங்க, அடுத்ததும் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக நீங்க என்ன பண்ணுங்க? தீருங்க. அவர்கள் யாவரும் குற்றவாளிகள். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யுங்க. பாருங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாதவங்க, ஆனால் பார்வைக்கு தேவனுக்கு ரொம்ப பயபக்தி போல காட்டி கொள்ளுவாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? யாருடைய ஆலோசனைகளையும் கேட்க மாட்டாங்க. வேதத்தில் இருக்கிற ஆலோசனைகளையும் அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. தங்கள் ஞானவாங்கள், தங்களுக்கு எல்லா சகல ஞானமும் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய ஆலோசனையில் பிஸ்னஸை நிலைநிறுத்துவாங்க. பல்வேறு விதமான காரியங்களை செய்வாங்க. முடிவில் அவங்களுக்கு நஷ்டம் உண்டாகிற போது அவர்களுடைய சொந்த ஆலோசனை அவர்களை என்ன பண்ணிடுமா? தள்ளிவிடுமா? பாருங்க, விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். அவங்க கொஞ்சம் நெஞ்ச துரோகம் இல்லை, திரட்சியான துரோகங்கள் செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் பாவங்கள் அல்ல, அநேக பாவங்கள். திரட்சினா அநேக பாவங்களே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? செய்திருக்கிறாங்க. உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, உம்மை நம்புகிற யாவரும். அடுத்ததா இப்போ என்ன வர்றாரு? நீதிமான்களை குறித்ததான காரியத்தில் வர்றாரு. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. அவரை நம்புகிற யாவருக்கும் என்ன இருக்குதுமா? சந்தோஷம் இருக்குமா? பாருங்க, அப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. உலக சந்தோஷம் அவர்களிடத்தில் அதிகமாய் காணப்படும். பணம், காசு இருக்கும், புகழ் இருக்கும், பட்டம், பதவி, வீடு, வாசல் எல்லாம் இருக்கும். சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அது வெறும் உலகத்துக்குரிய சந்தோஷம்தான். நித்திய சந்தோஷம் அவர்களிடத்தில் காணப்படாது. ஆனால் பாருங்க,
இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் யாவரும் எப்படி இருப்பாங்களா, அந்த நித்திய சந்தோஷத்தை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டவர்களா இருப்பாங்க. எந்நாளும் கெம்பீரிப்பாங்க. எந்நாளும் அப்படின்னா, சோதனை காலத்திலும், கஷ்ட காலத்திலும், வேதனை காலத்திலும், வியாதியின் நேரத்திலும், எந்நாளும் அவங்க எப்படி இருப்பாங்களா, கெம்பீரிப்பாங்க. கர்த்தரே என்னை காத்து கொள்வார், அவரே என் தேவன், அவரே என் ராஜா, அவரே என் பரிகாரி என்று சொல்லி எல்லா நேரத்திலும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா, கெம்பீரிப்பவர்களா இருப்பாங்க. நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். ஏன்னா கர்த்தர் அவர்களை என்ன பண்றாராம், காப்பாற்றுகிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் அவர்களை நேசிக்கிற போது அவர்களை என்ன பண்ணுவாங்களா, களி கூறுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளுவீர். இப்பதான் பாருங்க, அவர்களை என்ன பண்றாராம், காருண்யம் என்னும் கேடகத்தினால அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். நாம மேலே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு அகற்றும் போது நாம் எப்படி என்ன பண்ணுகிறோம், நீதிமான்களாய் மாறுகிறோம். அப்போ நம்ம நீதிமான்களாய் மாறிவிட்டோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் நம்முடைய தலையின் மேலே வந்து தங்கும். அப்படி தங்குகிற போது என்னாலும் கெம்பீரிப்பவர்களாக இருப்போம், சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்போம். அவருடைய காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரை நம்புகிற யாவரும் சந்தோஷிப்பாங்க, கெம்பீரிப்பாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தினமும் தருவார். அதனால் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், ஒன்று பாதுகாப்பு ஜெபம், மற்றொன்று நீதிமானை. அப்படி பாதுகாப்பு ஜெபம் ஏறெடுத்து தங்களை ஒப்பு கொடுக்கிறவங்க நீதிமான்கள். அவர்களை கர்த்தர் எப்படியாக காப்பாற்றுகிறார் என்று இந்த வேளையில் சங்கீதத்திலிருந்து பார்த்தோம். கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட்.